சென்னை ஓபன் டென்னிஸ் கோப்பை வென்றார் இந்திய வீரர் சுமித் நாகல். ஏடிபி புதிய தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் சுமித் நாகல் முதல் முறையாக டாப் -100 இடத்திற்குள் நுழைகிறார். தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து சர்வதேச டென்னிஸ் சென்னை ஓபன் ஏடிபி சேலஞ்சர்ஸ் 100 புள்ளிகளுக்கான டென்னிஸ் தொடர் சென்னை நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இதில் 14 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் விளையாடினர். இந்தியாவை பொறுத்தவரை சமீபத்தில் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் தொடரின் 2ஆம் சுற்று வரை முன்னேறிய இந்திய வீரர் சுமித் நாகல் உட்பட 14 வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் தரவரிசையில் 121வது இடத்தில் உள்ள சுமித் நாகல் இந்தியா 114ஆம் நிலை வீரரான லுகா நார்டியே இத்தாலி எதிர்கொண்டார். இதில் தொடக்கத்தில் இருந்தே சுமித் நாகல் 6-1 வரை 6-4 வரை என்ற நேர் செட்டில் நார்டியை தோற்கடித்து சாம்பியன் கோப்பையை சொந்தமாக்கினார். ஆட்டம் 1 மணி 40 நிமிடங்கள் நடந்தது. சுமித் நாகலுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசுடன் 100 தரவரிசை புள்ளிகளும் கிடைத்தது. இது அவா வெல்லும் 5வது ஏடிபி சேலஞ்சார்ஜ் பட்டமாகும். இந்த வெற்றியின் மூலம் ஏடிபி புதிய தரவரிசை பட்டியலில் சுமித் நாகல் முதல் முறையாக டாப் -100 இடத்திற்குள் நுழைகிறார். அவர் 98வது இடத்தை பிடிக்கிறார். 2019ஆம் ஆண்டு பிரஜ்னேஷ் குணேஸ்வரனுக்கு பிறகு டாப் -100க்குள் வரும் முதல் இந்திய வீரர் நாகல் ஆவார்.